வெற்றியோ தோல்வியோ எது கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் போட்டின்னு சொல்லிட்டா நம்ம மாணவர்கள் கண்டிப்பாக கிளம்பிடுவாங்க. நம்ம புத்தக திருவிழா சார்பாக வட்டார வளமைய அளவில் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 5 போட்டிகளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஒரே நாளில் நம்ம பிள்ளைங்க நம்மளை விட ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகுறாங்கங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள கூட்டிகிட்டு போகிறத விட வேறு என்ன வேலை நமக்கு? போட்டியில் கலந்துக்கிறது மட்டும்தான். அது பரிசு கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணவர்களை கூட்டிகிட்டு நம்ம பாவச்சித்திரம் டிபிஎஸ் ஸ்கூலில் தாங்க போட்டி நடந்துச்சு. அதுக்கு நாங்கள் வேகமாக கிளம்பி சரியான டயத்துக்கு போட்டிக்கு போயிட்டோம். போட்டி நடைபெற இடத்துக்கு வந்துட்டோம். வந்த கையோட நம்ம மாணவர்களோட பெயரை ரெஜிஸ்டர் பண்ணி டோக்கனும் வாங்கியாச்சு. டோக்கன் வாங்கினதுக்கப்புறமா எந்தெந்த ரூமில் போட்டிக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரூமில் கொண்டுட்டு போய் மாணவர்களை தனித்தனியாக ரூமில் கொண்டுட்டு போய் விட்டாச்சு. ரூம்குள்ளே போகும்போது அவங்களுக்கு பதட்டமாக இருக்கோ இல்லையோ, எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தாங்க இருந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வெறும் 3 போட்டிக்கு மட்டும்தான். பேச்சு போட்டியும் திருக்குறள் ஒப்பித்தலும் தனியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாரையும் இங்கே நம்ம செட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு பேச்சு போட்டி நடத்துக்கிற இடத்துக்கு போனால் நம்ம மாணவி தான் அந்த பாருங்கள் கை காலாட்டி என்ன அழகாக பேசிக்கிட்டு இருக்கிறா. அவளை முடித்த உடனே நம்ம திலீபன் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் நடுவர்களுக்கிடையே சும்மா சூப்பராக பேசிக்கிட்டு இருந்தான். இவங்கெல்லாம் முடித்து இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளேயுமே நம்ம 3 போட்டி அன்பர்களும் வந்துட்டாங்க. அப்புறமா ஆட்டோவில் ஏறி நாங்களும் கிளம்பிட்டோம். எங்கே? ஸ்கூலுக்கு தான் ரிட்டன். ஸ்கூலுக்கு போகிற வழியிலேயே எங்கள் வாண்டுகள் எல்லாம், மிஸ் எப்படியாச்சும் ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுங்க, இவ்வளோ தூரம் போட்டிக்கு வந்திருக்கிறோம், ப்ரைஸ் கிடைக்குதாலாம் தெரியாது, ப்ரைஸை விடுங்கடி அப்படின்னா, அப்போ ஜூஸாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஒரு கடையில் அவங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு, ஜூஸ் வாங்கி கொடுத்தா சும்மாவாக இருப்பாங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்கும் வந்தாச்சு. ஆஃப்டர்நூன் நாங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எங்களோட கிளாஸஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். தேங்க்யூ.